நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் நேற்று குடிபெயர்வு மற்றும் வெளிநாட்டினர் மசோதா தொடர்பான விவாதம் நடந்தது. அப்போது திமுக எம்பி கனிமொழி பேசுகையில், குடிபெயர்வு மற்றும் வெளிநாட்டினர் மசோதாவில் சிறப்பு பரிந்துரைகளை இணைக்க வேண்டும், அந்த வகையில் இலங்கை தமிழ் அகதிகளை நீண்டகால அகதிகளாக சட்டத்தில் தனித்துவமான வகையான அங்கீகரிக்க வேண்டும், 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் அல்லது இங்கு பிறந்தவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், இலங்கை தமிழ் அகதிகளுக்கு விரைவான குடியுரிமைக்கு சட்டப்பூர்வ பாதையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றார். கனிமொழியின் இந்த பேச்சுக்கு உடனடியாக பதில் அளித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழ் அகதிகள் வந்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கான இந்திய அரசாங்கத்தின் கொள்கை என்ன என்றும் கேட்டார். அவர் மிகவும் நன்றாகத்தான் பேசினார். இலங்கை அகதிகள் விஷயத்தில் கனிமொழிக்கு இதயம் எப்படி வலிக்கிறதோ அதே மாதிரிதான் எனது இதயமும் வலிக்கிறது. அகதிகளுக்கான எங்கள் கொள்கை என்ன என்று கனிமொழி கேட்டார். நான் அதை பற்றி விளக்கம் அளிக்கிறேன். இலங்கை அகதிகளுக்கான 1986 ஆண்டின் இந்திய அரசாங்கத்தின் கொள்கை அப்படியே தான் இப்போதும் உள்ளது. நீங்கள், அதாவது திமுக 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் இருந்த போதும் கொள்கை அப்படியே இருந்திருக்கிறது. 10 ஆண்டுகளாக தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தார். TR பாலுவும் ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்களா? அப்போது நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் எங்களிடம் கேட்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. தமிழ் அகதிகளுக்கான நீங்கள் வகுத்த கொள்கையில் நாங்கள் ஒரு கமாவை கூட மாற்றவில்லை. திமுக அங்கம் வகித்த அரசாங்கத்தில் இருந்தபோது பின்பற்றப்பட்ட அதே கொள்கையைத்தான் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதேனும் மாற்றங்களை விரும்பினால் அவற்றை என்னிடம் கொடுங்கள், அதை நாங்கள் பரிசீலிப்போம். அப்போது வடசென்னை தொகுதி எம்பியான கலாநிதி வீராசாமி குறுக்கிட்டு, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று அமித்ஷாவை பார்த்து கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா, இதுவரை திமுக எம்பிக்கள் அனைவரும் வெவ்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக 4 முறை என்னை சந்தித்துள்ளனர். ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் தமிழ் அகதிகளை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. ஆனால் இப்போது ஏதாவது செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தமிழ் அகதிகள் தொடர்பான பிரச்சனையை ஒருபோதும் எழுப்பவில்லை. உங்கள் கொள்கை நல்லதாகத்தான் இருக்கும் என்று கருதி நாங்கள் அதை பின்பற்றி வருகிறோம். இப்போதும் கூட நீங்கள் ஏதாவது பரிந்துரைத்தால் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என இவ்வாறு அமித்ஷா பதிலளித்தார். So the proposed bill would significantly affect approximately 90,000 Sri Lankan Tamils currently living in India, most of whom have been residing in this country for nearly 3 decades or more. As of March, 19,949 families are living in 103 rehabilitation camps spread across 29 districts of Tamil Nadu. So in Tamil Nadu, we do not call them refugee camps. Our Chief Minister has renamed them as rehabilitation centers. So, but this bill does not look at these people who've left their homes, who've come to India seeking refuge to protect themselves. कनिमोजी जी ने कहा कि इतने सारे तमिल शरणार्थी आए हैं, इसके लिए भारत सरकार की नीति क्या है? बहुत अच्छा मुद्दा। मान्यवर, मेरा भी वो शरणार्थियों के लिए दिल इतना भी दुखता है जितना कनिमोजी का दुख। मगर उन्होंने कहा आपकी नीति क्या है? मैं नीति बताता हूं। 1986 से जो भारत सरकार का नीति है, और जब आप 10 साल यूपीए सरकार में थे तब जो आपका नीति था वही हमारा नीति है। ये तो 74 से आए, अब 10 साल था, दयानिधि जी भी मंत्री थे, बालू जी भी मंत्री थे, कुछ नहीं किया। और हमें सवाल कर रहे हैं कि आपने क्या किया? भला आपने कर दिया होता तो हमारे लिए तो बारी ही नहीं आती। मान्यवर, तमिल शरणार्थियों की नीति में हमने फुल स्टॉप कॉमा का बदलाव नहीं किया है। जिस सरकार में डीएम के हिस्सेदार थी वही नीति को हमने जस का तस अपनाने का काम किया है। अगर कुछ बदलाव करना है तो मुझे दे दो, देखना, हम सोचेंगे। मान्यवर, मुझे अब तक एडीएमके के सारे एमपी 4 बार मिले अलग अलग समस्या पर, एक में भी तमिल शरणार्थी का जिक्र नहीं। और कहते हैं डू समथिंग। भाई आप तो कहते हैं, हमने तो आपकी नीति पर चले, हम माने ये सच्ची होगी। अभी भी आप दीजिए, हम सोचेंगे इस पर। मगर आपने रॉन्ग किया है, एक्सेप्ट करते हो ना?
आपने रॉन्ग किया वो तो स्वीकार कर लिया, चलो अच्छी बात है. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.